வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை அப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவில் 3/4 கப் வெல்லத்தை நல்லா காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி கலக்கிறோம். அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு கலந்துக்கிறோம். இந்த அப்பம் ரொம்ப ஈஸி, சுலபமாக பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறமா இதில் 2 வாழைப்பழத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறோம். நம்மளுக்கு இது பிசைய கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்ட பிறகு அப்பத்தை போட்டு எடுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி ஒன்றா போட்டு எடுக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி அப்பம், ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். கோதுமை மாவில் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்கிறது பதிலாக இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த அப்பம் நம்மளுக்கு அதிரசம் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் மாவை ஒரு 1 மணி நேரம் கழித்து கூட ஊற்றினா இன்னும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 பக்கமும் பொன்னிறம் வந்த பிறகு எடுத்துருங்க. நல்ல கலராக வந்துருச்சு, எடுத்துடலாம். இது ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிக்கூடிய அப்பம். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வாழைப்பழம்லாம் போடுறதால அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒன்று போட்டு காமிக்கிறேன், எப்படின்னு பாருங்கள். ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம அப்பம் தயாராகிடுச்சு. நம்ம அப்பம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்த்திகை தீபம்.